இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் இந்த காலை வேளையில் உங்கள் எல்லாரையும் நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் மிகவும் நல்லவர். நம்முடைய நாட்களோடு கூட இன்னொரு வாரத்தையும் ஆண்டவர் கூட்டி கொடுத்து இந்த பரிசுத்த நாளிலே ஆண்டவருடைய சமூகத்தில் இருந்து கர்த்தரை துதிக்க ஆராதிக்க தேவன் தந்திருக்கிற நல்ல கிருபைக்காக வாய்ப்புக்காக நன்றி சொல்கிறேன். இந்த காலை வேளையிலும் கர்த்தர் தம்முடைய வார்த்தையை கொண்டும் நம்மோடு கூட பேச நாம் இடம் கொடுப்போம். 2 ராஜாக்கள் 6வது அதிகாரம் 16வது வசனம். 2 ராஜாக்கள் 6வது அதிகாரம் 16வது வசனம். அதற்கு அவன் பயப்படாதே, அவர்களோடு இருப்பவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றான். அங்கே வார்த்தை சொல்லுகிறது, அவர்களோடு இருப்பவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருப்பவர்கள் அதிகம். நம்முடைய ஆண்டவர் யார் என்று சொன்னால் நிரூபிக்கிற தேவன். பக்கத்தில் சொல்லுங்க, நம்முடைய தேவன் நிரூபிக்கிற கர்த்தர். இன்னொன்றை ஆண்டவர் நிரூபிப்பார். போன வாரம் நம்ம பார்த்தோம், சத்துரு கொண்டு வருகிற பிரச்சனைக்கு ஆண்டவர் கொடுக்கிற பதில் முற்றிலும் வித்தியாசமானதாக இருக்கும். அல்லேலூயா. எப்படி நிரூபிக்கப்பட்ட இராணுவத்தை தன்னுடைய வேலைக்காக சத்துரு பயன்படுத்தினான். ஆனால் ஒரு முறையும் பயன்படுத்தாத இராணுவத்தை ஆண்டவர் பயன்படுத்தி வெற்றி பெறுவதற்கு ஆண்டவர் கிருபை தருகிறார். பிசாசின் பிரச்சனையை விட தேவன் தருகிற பரிகாரம் நம்மை சுற்றி இருக்க கர்த்தர் கிருபை தருகிறார். அல்லேலூயா. இங்கே பார்க்கிறோம், இவன் பார்க்கும்படி கண்களை திறந்தருளும் என்றான். ஆண்டவர் நிரூபிக்கிறதான இன்னொரு காரியம் உண்டு. சத்துரு ஒரு கட்டத்தில் பயன்படுத்தும் அவனுடையதை விட ஆண்டவருடைய பிள்ளை வித்தியாசமானவர்கள் என்பதை என் ஆண்டவர் நிரூபிக்கிறார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, சத்துருவினுடைய வேலைக்காரனுக்கும் ஆண்டவருடைய பிள்ளை வித்தியாசமானவன் என்பதை அந்த சூழ்நிலையிலே கர்த்தர் நிரூபிக்க விரும்புகிறார். அந்த சூழ்நிலையில் நாம் என்ன செயல் எடுக்கிறோமோ அதற்கு பிரதிக்கிரியை தேவன் கொடுத்து அதை நிரூபித்து காண்பிப்பார். அல்லேலூயா. இந்த சூழ்நிலையிலே எலிசாவை பிடிக்க இராணுவம் வந்திருந்தது. அப்பொழுது எலிசா நடந்து கொண்ட விதம் தேவன் அற்புதமாக சீரிய ராஜாவை விட எலிசா வித்தியாசமானவன் என்பதை கர்த்தர் காண்பித்தார். அல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைக்கும் சத்துருவானவன் பயன்படுத்துகிற அவனுடைய முக்கியமான நபருக்கும் அந்த சூழ்நிலையிலே ஆண்டவர் வித்தியாசத்தை காண்பிக்கும் போது ஒன்றை கர்த்தர் நிரூபிப்பார். அது என்ன? சத்துரு என்ன நினைத்தாலும் அவன் நினைவுகளை எல்லாம் தேவன் விரும்புகிற விதத்தில் தான் ஆண்டவர் முடிய பண்ணுவார். பக்கத்தில் கையை கொடுத்து சொல்லுங்க, சத்துரு என்ன செய்ய நினைத்து வந்தாலும் முயற்சி எடுத்தாலும் அவன் நினைவுகள் ஒன்றும் நடக்காமல் தேவன் என்ன செய்ய விரும்புகிறாரோ அதை தான் கர்த்தர் செய்து முடிப்பார். அல்லேலூயா. அவன் அழிக்க நினைத்தால் என் ஆண்டவர் விடமாட்டார், ஆண்டவர் ஆக்க நினைப்பார். அவன் அழிக்க நினைத்தால் ஆண்டவர் என்ன செய்வார்? ஆக்க நினைப்பார். அவன் இருத்த அல்லது நம்முடைய காரியங்களை நிறுத்த நினைத்தால் விடமாட்டார், ஆண்டவர் நகர வைப்பார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நம்முடைய காரியங்களை முன்னே போக விடாம நிறுத்தினா கர்த்தர் விடமாட்டார், அப்பதான் நகர வைப்பார். அல்லேலூயா. அவன் உடைக்க நினைத்தால் ஆண்டவர் விடமாட்டார், உருவாக்குவார். ஆமென். அவன் உடைக்கணும்னு நினைச்சாலும் ஆண்டவர் என்ன பண்ண மாட்டார்? உடைக்க விட மாட்டார், உருவாக்கி நிறுத்துவார். இந்த நாளிலும் அந்த சூழ்நிலையில் எலிசாவுக்கு விரோதமாக சத்துரு ஒருவனை, யார் அந்த ஒருவன்? சீரிய ராஜாவை எழுப்பி கிரியை செய்தபோது தேவனுடைய மனுஷனாகிய எலிசா நடந்து கொண்ட விதம்
தேவனை கிரியை செய்ய வைத்தது. இன்னைக்கு அதை தான் பார்க்கிறோம். எலிசா நடந்து கொண்ட விதத்தை பார்த்த தேவன் கிரியை செய்தார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, எலிசா நடந்து கொண்ட விதத்தை பார்த்த கர்த்தர் கிரியையை நடப்பித்தார். அல்லேலூயா. சத்ருவினுடைய மனிதன் எவ்வளவு பெரிய வசதி உள்ள ஆளாய், எவ்வளவு பெரிய ராஜாவாய் இருந்தாலும், எவ்வளவு அதிகாரத்தை உடையவனாய் இருந்தாலும், கர்த்தருடைய மனிதன் ஒருவேளை மொட்டை தலையனாய் இருந்தாலும் அவன் தான் பெரியவன் என்பதை கர்த்தர் நிரூபிப்பார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? சத்துரு கொண்டு வருகிறாள், பெரிய பணபலம் இருக்கலாம், பெரிய ராஜாவா இருக்கலாம், பெரிய மந்திரியா இருக்கலாம், பெரிய எல்லா வசதிகளும் உள்ளவங்களா இருந்தாலும், கர்த்தருடைய மனிதன், கர்த்தருடைய பிள்ளை சொட்ட தலையனா இருந்தாலும், கர்த்தருடைய பிள்ளை எதை செய்யுதோ அதை தான் அவனை கர்த்தர், சத்துருவினுடைய ஆட்களை கர்த்தர் செய்ய வைப்பார். அல்லேலூயா. இந்த நாளிலே எலிசா செய்ததான 3 செயல்கள், அந்த செயல்களுக்கு ஆண்டவர் எப்படி பிரதிக்கிரியை கர்த்தர் கொடுத்து நிரூபித்த விதத்தை இந்த நாளிலே நாம் பார்க்க இருக்கிறோம். அந்த சூழ்நிலையிலே, அந்த பிரச்சனையை, அந்த சூழ்நிலையை சந்திப்பதற்கு எலிசா செய்த முதல் காரியம், the first act of எலிசா. வாசிக்கலாம். இங்கே பார்க்கும் பொழுது 2 ராஜாக்கள் 6 அதிகாரம் 18வது வசனத்தை வாசிங்க. 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 18வது வசனம். அவர்கள் அவனிடத்தில் வருகையில் எலிசா கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, இந்த ஜனங்களுக்கு கண்மயக்கம் உண்டாகும்படி செய்யும் என்றான். எலிசாவுடைய வார்த்தையின்படியே அவர்களுக்கு கண்மயக்கம் உண்டாகும்படி. முதலாவது எலிசாவுடைய ஆக்ட் என்ன தெரியுமா? எதிர்பாராத ஜெபம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, எதிர்பாராத ஜெபம். இந்த காரியம்தான் தேவன் இதை பார்த்த பொழுதுதான் கிரியை செய்தார். எதிர்பாராத ஜெபம். நல்ல கவனியா, இங்க வழக்கத்திற்கு மாறான எதிர்பாராத ஒரு ஜெபத்தை எலிசா செய்கிறதை பார்க்கிறோம். எதிர்பாராத ஒரு ஜெபம். ஏன் இதை இப்படி நான் சொல்லுகிறேன் என்று சொன்னால், அவன் செய்த ஜெபம், கர்த்தாவே இந்த இராணுவத்திற்கு அவர்களை முழுவதுமா நீங்க குருடாக்க வேண்டாம், முழுசுமா அவங்களை என்ன பண்ண வேண்டாம், குருடாக்க வேண்டாம், கண்மயக்கம் உண்டாகும்படி செய்யும் என்று சொல்லி ஜெபிக்கிறான். அல்லேலூயா. அது அப்படியே ஆகட்டும், அப்படியே செய்வீராக என்று ஜெபிக்கிறான். எலிசாவுக்காக யுத்தம் செய்வதற்காக அக்கினிமயமான குதிரைகளையும் ரதங்களையும் என் ஆண்டவர் அனுப்பி இருந்தார். நம்ம கடந்த வாரத்தில் பார்த்தோம். எலிசாவை சுற்றி அக்கினிமயமான ரதங்கள், குதிரைகள் அவனை சூழ இருந்ததை வேலைக்காரன் பார்க்கும்படி தான் கண்களை திறக்கும்படி எலிசா ஜெபம் பண்ணுகிறார். அல்லேலூயா. இவ்வளவு இருந்தும் எலிசாவிற்கு ஆண்டவர் இவ்வளவு பெரிய குதிரைகளை, இவ்வளவு பெரிய ரதத்தை, அக்கினிமயமான ரதங்களை தன்னை சுற்றி வைத்திருக்கிறார் என்பது எலிசாவுக்கு நன்றாக தெரியும். இந்த சூழ்நிலையில எதிரி பலத்த இராணுவத்தோடு, நிரூபிக்கப்பட்ட இராணுவத்தோடு அவனும் சேனையாய் இருக்கிறான். அது எலிசாவுக்கு தெரியும். இராணுவத்தோடு இருக்கிறான். நீங்களும் நானும் இருந்தா என்ன ஜெபம் பண்ணி இருப்போம்? இந்த சூழ்நிலையில நீங்களும் நானும் இருந்தா இந்த சூழ்நிலையில என்ன ஜெபம் பண்ணி இருப்போம் என்று சொல்லி கொஞ்சம் நிதானித்து பாருங்கள். என்ன ஜெபம் பண்ணி இருப்போம்? ஆண்டவரே, உம்முடைய இராணுவம் செயல்படட்டும் ஐயா, உம்முடைய இராணுவம் செயல்படட்டும் கர்த்தாவே. ஆண்டவரே, நீர் ஒரு ஆளை அனுப்புவீரோ, அத்தனை பேரை அனுப்புவீரோ எனக்கு தெரியாது, சீரியர்களுக்கு ஒரு பாடத்தை கற்றுத்தாரும் என்று சொல்லி ஜெபம் பண்ணியிருப்போம். நீ ஒரு ஆள் அனுப்புவீரோ, என்னை சுற்றி இவ்வளோ பெரிய ரதம் சேனையெல்லாம் வச்சிருக்கிறீரே, அத்தனை பேரையும் அனுப்புவீரோ எனக்கு தெரியாது, சீரியர்களை நீர் என்ன பண்ணணும், அதமாக்கணும், அழிக்கணும் என்று சொல்லி ஜெபம் பண்ணியிருப்போம். இன்னொரு ஜெபம் பண்ணியிருப்போம். ஆண்டவரே, அரண்மனையில் உட்கார்ந்து இருக்கிறானே ஒரு ராஜா, அவனுக்கு ஒரு பாடத்தை கற்றுத்தாரும் ஆண்டவரே என்று சொல்லி ஜெபம் பண்ணியிருப்போம். கர்த்தருடைய பிள்ளையை காப்பதற்கு ஆண்டவரிடத்திலே ஒரு இராணுவம் உண்டு என்பதை நிரூபித்து காண்பிக்க உம்முடைய இராணுவம் செயல்பட ஆணையிடும் கர்த்தாவே என்று சொல்லித்தான் ஜெபித்து இருப்போம்.
நம்முடைய மனதில் ஒரு நாள் வந்திருக்காது, ஆண்டவரே அவர்களுக்கு கண்மயக்கம் உண்டாகும்படி செய்யும். ஆண்டவர் தம்முடைய வல்லமையை நிரூபிக்க இராணுவம் முன் செல்ல ஆயத்தமாக இருக்கும்போது ஆண்டவர் ஒரு வார்த்தை நீர் சொன்னால் போதும் ஆண்டவரே, அந்த ஒரு வார்த்தை சொல்லும் என்று தான் நீங்களும் நானும் என்ன பண்ணியிருப்போம், ஜெபித்திருப்போம். ஆனால் கர்த்தருடைய மனிதனோ எதிர்பாராத ஒரு ஜெபத்தை செய்கிறான். அல்லேலூயா. ஆண்டவரே, இப்படி ஜெபிப்பது சரிதானா, சரியான முறையாக இல்லையே என்று நமக்கு தெரியலாம். ஆனால் எலிசாவே, உன்னுடைய மனதிலே வழக்கத்திற்கு மாறாக ஆண்டவர் ஒரு திட்டத்தை உனக்குள்ளே வைத்திருந்தார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, எலிசாவே உனக்குள்ளே ஆண்டவர் ஒரு திட்டத்தை உனக்குள்ளே வைத்திருந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த திட்டத்தை எலிசா யாரிடத்திலும் சொல்லலை. ஏன், அவனுடைய வேலைக்காரனிடத்திலே கூட அந்த திட்டத்தை எலிசா சொல்லவே இல்லை. அல்லேலூயா. ஆண்டவர் பார்த்தார், வேலை செய்ய சேனைக்கு இந்த எலிசா ஆணையிடவில்லை, என் தூதர்கள் வந்து அழிப்பதற்கும் இந்த எலிசா ஆணையிடவில்லை. அதற்கு பதிலாக எதிர்பார்க்காத ஒரு ஆணையிடுகிறான். என்றால் கர்த்தருடைய பிள்ளை எதிர்பார்ப்பதை விட நம்முடைய மனதில் கர்த்தருடைய திட்டத்தின்படி அது நமக்கு புரியாவிட்டாலும் அதன் அடிப்படையில் ஜெபத்தை ஏறெடுக்கும் போது தம்முடைய வல்லமையை கர்த்தர் நிரூபிப்பார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர் மனதிலே வைக்கிற ஜெபத்தின்படி ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் தம்முடைய வல்லமையை நிரூபிப்பார். சத்ருவுடைய சீரிய ராஜாவுடைய எண்ணம் என்ன, எலிசாவே நீ எங்க ஒளிஞ்சிருந்தாலும் சரி, நீ இருக்கிற இடத்திற்கு வந்து உன்னை நான் பிடித்து கொண்டு போவேன் என்று அந்த சீரிய ராஜா நிரூபிக்க விரும்பினான். ஆண்டவர் தம்முடைய பாயிண்ட்டையும் கர்த்தர் நிரூபிக்க விரும்புகிறார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, சீரிய ராஜா நிரூபிக்க விரும்பினான், ஆண்டவரும் தம்முடைய பட்சத்தில் நிரூபிக்க விரும்பினார். அல்லேலூயா. ஆண்டவரே, எங்களுடைய சூழ்நிலையிலும் சத்துரு தன்னுடைய நோக்கத்தை நிரூபிக்க நினைக்கும் போது ஆண்டவரே, நீர் கொடுக்கிற திட்டத்தின்படி ஜெபிப்பதற்கான வார்த்தைகளை தாரும். அந்த ஜெபத்திற்கு பதிலாக உம்முடைய பாயிண்ட், எனக்கு அந்த ஜெபத்திற்கு, நான் செய்கிற ஜெபத்திற்கு நீர் பதில் கொடுக்கிற விதமாக உம்முடைய பாயிண்டை கர்த்தர் நிரூபிப்பீராக. ஆண்டவர் நிரூபிக்க விரும்பினது என்ன, கண்மயக்கம் உண்டாகட்டும் என்று சொன்ன உடனே அவர்கள் அனைவருக்கும் கண் பார்வை இழந்து விட்டார்கள். அல்லேலூயா. அப்போது ஆண்டவர் நிரூபிக்க விரும்பினார், எல்லாரும் கண்ணை மூடிக்கொண்டு இருக்கிறார்கள். இவர்கள் வரும்போது நினைச்சார்கள், நாம் போவோம், அவனை பிடித்து கொண்டு போவோம் என்று நினைத்தால் ஒன்றுமே செய்ய முடியவில்லை. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அவங்க வரும்போது ஒரு பெரிய திட்டத்தோடு, ஒரு பெரிய நம்பிக்கையோடு வந்தாங்க. நாங்கள் போவோம், எலிசாவை பிடிப்போம், ராஜ அரண்மனைக்கு என்ன பண்ணுவோம், கொண்டு போவோம் என்று சொல்லி நினைத்தவர்கள் வந்தால், இங்கே வந்தால் அவர்களாலே ஒன்றுமே செய்ய முடியவில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. எலிசா வழி நடத்துகிறான். இப்போ அவங்களால ஒன்றும் செய்ய முடியல, எலிசா தான் அவங்களை என்ன பண்ணுகிறான், வழி நடத்துகிறான். ஆண்டவர் இங்கே என்ன சொல்ல விரும்புகிறார் அப்படின்னா, சத்ருவே, உனக்கு எவ்வளவு வல்லமை இருக்கலாம், உனக்கு எவ்வளவு அதிகாரம் இருக்கலாம், என்ன இருந்தாலும் ஒன்றை நீ நினைத்துக்கொள், என் பிள்ளையை நீ நடத்தவே முடியாது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, சத்ருவே, தைரியமாக சொல்லுங்க, சத்ருவே, நீ என்னை நடத்த முடியாது, நான் தான் உன்னை நடத்துவேன். அல்லேலூயா. சிலருக்கு சொல்லவே பயம், இதை சொல்லி எங்கேயாவது பிரச்சனை வந்துருச்சு. சொல்லமா மறுபடியும், சத்ருவே, நீ என்னை நடத்த முடியாது, நீ அனுப்புகிற ஆளை நான் தான் நடத்துவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. என் பிள்ளை உன்னை நடத்தும்.
ஒருவேளை சத்துரு நடத்துவதை போல தெரியும், ஆனால் முடிவு நிரூபிக்கும். என் பிள்ளையின் ஜெபம், என் பிள்ளைக்குள் இருக்கும் தேவன், என் பிள்ளையின் விசுவாசம், அதுதான் உன்னை நடத்துமே ஒழிய நீ போட்டிருக்கிற உன்னுடைய திட்டம், உன்னுடைய அதிகாரம் என்னுடைய பிள்ளையை, என் சபையை நடத்தவே முடியாது. அல்லேலூயா. கர்த்தர் நிச்சயமாய் நிரூபிப்பார். விசுவாசிக்கிறவங்கள கையை உயர்த்தி ஆண்டவருக்கு ஒரு நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா. பார்வோன் மனதிலே நினைத்தான், விருப்பப்படி மோசேயும் ஆரோனையும் அழைப்பேன், போக சொல்லுவேன், என் இஷ்டப்படி தான் எல்லாம் செய்வேன் என்று சொல்லி நினைத்தான். ஆனால் கர்த்தர் நிரூபித்தார். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 27, 28 வசனங்கள், 10வது அதிகாரம் 7, 8 வசனங்கள், 10வது அதிகாரம் 16 முதல் 19 வசனங்களை வாசிக்க கேட்போம். அப்பொழுது பார்வோன் மோசேயும் ஆரோனையும் அழைப்பித்து நான் இந்த முறை பாவம் செய்தேன், கர்த்தர் நீதி உள்ளவர், நானும் என் ஜனமும் துன்மார்க்கர், இது போதும், இந்த மகா இடி முழக்கங்களும் கல்மழையும் ஒளியும்படிக்கு கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுங்கள், நான் உங்களை போக விடுவேன், இனி உங்களுக்கு தடை இல்லை என்றான். 10ஆம் அதிகாரம் 7, 8, 16 முதல் 19. அப்பொழுது பார்வோனுடைய ஊழியக்காரன் அவனை நோக்கி எந்த மட்டும் இந்த மனிதன் நமக்கு கன்னியா இருப்பான், ஆராதனை செய்ய அந்த மனிதரை போகவிடும், அழிந்து போனதை நீர் இன்னும் அறியவில்லையா என்றார்கள். அப்பொழுது மோசேயும் ஆரோனும் பார்வோனிடத்திற்கு திரும்ப அழைக்கப்பட்டார்கள். 16 முதல் அவன் அவர்களை நோக்கி நீங்கள் போய் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள் என்று சொல்லி யாரார் போகிறார்கள் என்று கேட்டான். அப்பொழுது பார்வோன் மோசேயும் ஆரோனையும் தீவிரமாய் அழைப்பித்து உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கும் உங்களுக்கும் விரோதமாக பாவம் செய்தேன், இந்த ஒரு முறை மாத்திரம் நீர் என் பாவத்தை மன்னிக்க வேண்டும், உங்கள் தேவனாகிய கர்த்தர் விளக்க அவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுங்கள் என்றான். அவன் பார்வோனை விட்டு புறப்பட்டு போய் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். அப்பொழுது கர்த்தர் வீசும்படி செய்தார். அது வெட்டுக்கிளிகளை அடித்துக் கொண்டு போய் செங்கடலிலே போட்டது. எகிப்தின் எல்லையில் எங்கும் ஒரு வெட்டுக்கிளியாகிலும் மீந்திருக்கவில்லை. நல்ல கவனிங்க. இங்கே பார்க்கும் பொழுது பார்வோன் அசையாமல், கொஞ்சம் கூட விட்டு கொடுக்காமல் தன்னுடைய இருதயத்தை கடினப்படுத்த நினைக்கிறான். அந்த நேரத்தில் கர்த்தர் பார்வோனுடைய உள்ளத்தில் கிரியை செய்து உங்களுக்காக பிரார்த்தனை செய்ய ஜெபம் பண்ண அவனை கேட்டுக்கொள், அவன் ஜெபம் பண்ணினால்தான் இந்த வெட்டுக்கிளி போகும், அவன் ஜெபம் பண்ணினால்தான் இந்த கொப்புளங்கள் எல்லாம் என்ன பண்ணும், நீங்கும். ஒரு முறை பார்வோன் நினைத்தான், இப்படி சொல்லுகிறான், இனி என் முகத்தை பாராதிருப்பீர்களாக என்று விரட்டி விட்டான். ஆனால் தன்னுடைய அதிகாரத்தை வைத்து எல்லாவற்றையும் செய்து விடலாம் என்று சொல்லி பார்வோன் நினைத்தான். ஆனால் யாத்திராகமம் 12வது அதிகாரம் 31, 32 வசனங்களை வாசிங்க. யாத்திராகமம் 12வது அதிகாரம் 31, 32. ராத்திரியிலே
அவன் மோசேயும் ஆரோனையும் அழைப்பித்து, நீங்களும் இஸ்ரவேல் புத்திரரும் எழுந்து என் ஜனங்களை விட்டு புறப்பட்டு போய் நீங்கள் சொன்னபடியே கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள். நீங்கள் சொன்னபடியே உங்கள் ஆடு மாடுகளையும் ஓட்டி கொண்டு போங்கள். என்னையும் கர்த்தர் பார்த்தார். இந்த பார்வோனே வேண்டாம், பார்க்க கூடாதுன்னு சொல்லி விரட்டு இல்ல, இப்ப நீ தான் அவங்கள கூப்பிடணும். அந்த மோசே ஆரோனையும் நீ தான் என்ன பண்ணணும்? கூப்பிடணும். அழைத்து வர செய்தான். ஆண்டவர் எகிப்திலே நிரூபித்தார். பார்வோனே, ஒருவேளை நீ அரசனாக இருக்கலாம், அதிகாரம் உன்னுடைய கையில் இருக்கலாம், ஆனால் நீ என் பிள்ளையை நடத்த முடியாது. என் பிள்ளைதான் உன்னை என்ன பண்ணும்? நடத்தும். ஆண்டவரே, எல்லா தேசங்களிலும் இந்த நாட்களிலே கர்த்தர் அதை நிரூபித்து காட்டுவீராக. எல்லா சூழ்நிலைகளிலும் நிரூபித்து காட்டுவீராக. எலியாவை பார்த்த உடனே 1 ராஜாக்கள் 18வது அதிகாரத்தில் ஆகாப் சொல்லுகிறான், இந்த பிரச்சனை அனைத்திற்கும் நீ தான் காரணம் என்று சொன்னபோது கொஞ்சமும் பயப்படாம எலியா சொல்றான், நீயும் உன் தகப்பன் வீட்டாரும் தான் காரணம் என்று ஆகாபை சொல்லுகிறான். 1 ராஜாக்கள் 18வது அதிகாரம் 44, 46, 48 வசனங்களை வாசிங்க. 7ஆம் தரம் இவன் சமுத்திரத்திலிருந்து ஒரு மனுஷனுடைய உள்ளங்கை அத்தனை சிறிய மேகம் எழும்புகிறது. அப்பொழுது அவன், நீ போய் ஆகாபை நோக்கி மழை உம்மை தடை செய்யாதபடிக்கு ரதத்தை பூட்டி போய்விடும் என்று சொல் என்றான். அதற்குள்ளாக வானம் மேகங்களினாலும் காற்றினாலும் கருத்து பெரும் மழை உண்டாயிற்று. நல்ல கவனிங்க, இங்க எலியா சொல்லுகிறான், ரதத்தை சீக்கிரம் பூட்ட சொல். காண்பிக்கிறார், ராஜாவே, உனக்கு எவ்வளவு அதிகாரம் வேணா இருந்தாலும் என் பிள்ளையை நீ நடத்துவதில்லை. என் பிள்ளை என்ன சொல்கிறானோ அதைத்தான் நீ செய்ய போகிறாய். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, என் பிள்ளையை நீ நடத்த முடியாது. என் பிள்ளை என்ன சொல்கிறானோ அதை தான் நீ செய்ய போகிறாய். நீ தப்ப வேண்டுமானால், நீ என்ன சொல்ல, நீ பிழைக்க வேண்டுமானால் என் பிள்ளை சொல்றதை கேட்டால் தான் நீ பிழைக்க முடியும். ஆண்டவர் நிரூபிக்க விரும்புகிறார். ஆளுகிற கூடுகையில் அல்ல, முழங்காலில் ஜெபிக்கிற சபை ஒரு தேசத்தின் தலை விதியை நிர்ணயிக்கும் என்பதை ஆண்டவர் நிரூபித்து காட்டுவார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? அதிகாரமுடைய ஆட்கள் அல்ல, கர்த்தருடைய சமூகம் வீழ்ந்து கிடக்கிற தேவ ஜனத்தின் சபைதான் உலகத்தின் பாதையை நிர்ணயிக்கும். கை உயர்த்தி எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. ஆண்டவரே, முழங்கால் படியிட்டு தேவ சமூகத்தில் வீழ்ந்து ஜெபிக்கிற ஜெபத்தை கேட்டு என் ஆண்டவர் நிரூபிக்கிறவராய் இருக்கிறேன். அவன் நினைத்தான், நான் அதிகாரமுடையவன், கட்டளை போடுவேன். அன்று ராத்திரி ஆண்டவர் சொப்பனத்தில் தரிசனம் அளிக்கிறார். ஆதியாகமம் 20வது அதிகாரம் 8வது வசனம், 7வது வசனம், 18வது வசனத்தை வாசிங்க. அபிமெலேக்கு 7, 8, 18 வாசிங்க. அந்த மனுஷனுடைய மனைவியை அவனிடத்திற்கு அனுப்பிவிடு. சாரி, 8வது வசனம், 17, 18 வசனங்கள் வாசிங்க. அபிமெலேக்கு அதிகாலையில் எழுந்து தன் ஊழியக்காரர் எல்லாரையும் அழைப்பித்து இந்த சங்கதிகளை எல்லாம் அவர்கள் கேட்கும்படி சொன்னான். அந்த மனுஷர் மிகவும் பயந்தார்கள். ஆபிரகாமுடைய மனைவியாகிய சாராளின் நிமித்தம் கர்த்தர் அபிமெலேக்கின் வீட்டாரினுடைய கற்பத்தை எல்லாம் அடைத்திருந்தபடியால் ஆபிரகாம் தேவனை நோக்கி வேண்டிக் கொண்டான். அப்பொழுது தேவன்
அபிமெலேக்கையும் மனைவியையும் அவன் மனைவியையும் வேலைக்காரிகளையும் அவன் வேலைக்காரிகளையும் குணமாக்கி பிள்ளை பெறும்படி அனுக்கிரகம் பண்ணினார். ஆண்டவர் அபிமெலேக்கு சொல்லுகிறார், நீ ஆபிரகாமை கூப்பிட்டு ஜெபிக்க சொன்னால் ஒழிய உன் வீட்டில் ஒரு ஆடு கூட குட்டி போடாது. ஏன் இப்படி சொல்கிறான்? பூனை கூட குட்டி போடாது. பூனை கூட குட்டி என்ன பண்ணாது? போடாது. கர்த்தர் நிரூபித்தார், என் பிள்ளையை நீ நடத்த முடியாது, ஆனால் என் பிள்ளை தான் உன்னை நடத்தும். ஒருவேளை நீங்கள் வேலை செய்கிற இடத்துல எல்லாரும் சேர்ந்து உங்களை எல்லாரும் டைரக்ட் பண்ணுற மாதிரி நடத்துகிற மாதிரி இருக்குல்ல, இந்த நாளில் கர்த்தருடைய சமூகம் வந்திருக்கிறீங்க. ஆண்டவரிடத்தில் கேளுங்க, ஆண்டவரே ஜெபிக்க எனக்கு கற்றுத்தாரும். நீர் சொல்வதை போல ஜெபிக்க, வழக்கத்திற்கு மாறாக ஜெபிக்க எனக்கு கற்றுத்தாரும். நான் ஜெபிக்கும் போது கர்த்தர் அந்த இடத்துல நிரூபிப்பீர். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் இன்னொன்றை அந்த சூழ்நிலையில் நிரூபித்தார். சீரிய ராஜாவுக்கு இந்த எலிசா எங்கே இருக்கிறான் என்பதை கண்டுபிடித்து விட்டான். எங்கே இருக்கிறான்? தோத்தான் என்கிற ஊரிலே இருக்கிறான். ஊர் பேர் தான் தோத்தான், எலிசா தோற்கலை. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஊர் பேர் தான் தோத்தான், எலிசா தோற்கலை. அல்லேலூயா. அவன் வீடு எங்கே இருக்கிறது என்பது அவனுக்கு நன்றா தெரியும். அவனை எப்படியும் பிடித்து கொள்வோம் என்கிற நம்பிக்கையோடு டார்கெட் தெரிந்தது, இருந்த இடம் தெரிந்தது, இதுதான் திசை, போக வேண்டிய திசை என்று சொல்லி தெரிந்தது. அவனை எப்படியும் பிடித்து விடுவோம் என்கிற நம்பிக்கையோடு இதுதான் வீடு, எல்லாம் நன்றாக தெரியும் என்று சொல்லி நினைத்தால் 2 ராஜாக்கள் 6 அதிகாரம் 19 வசனத்தை வாசியும். அப்பொழுது எலிசா அவர்களை நோக்கி இது வழி அல்ல, இது பட்டணமும் அல்ல, என் பிறகே வாருங்கள், நீங்கள் தேடுகிற மனுஷனிடத்தில் நான் உங்களை வழி நடத்துவேன் என்று சொல்லி அவர்களை சமாரியாவுக்கு அழைத்துக் கொண்டு போனார். எலிசா சொல்கிறான், கண்மயக்கம் வந்தது, இதுதான் ப்ளூ பிரிண்ட், எல்லாம் போட்டு தெரிந்து அதற்கு நேராக திட்டமாக காய்களை சத்துரு நகர்த்தி கொண்டிருக்கும் பொழுது என் ஆண்டவர் ஒன்றை நிரூபிப்பார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, சத்துரு இப்படி செய்யணும்னு சொல்லி ப்ளூ பிரிண்ட் போட்டு காயெல்லாம் சரியாக நகர்த்தும் போது கர்த்தர் ஒன்றை நிரூபிப்பார். அவன் நினைக்கிறான் நான் டிசைட் பண்ணுறேன்னு, கர்த்தர் சொல்கிறாரு நான் டிசைட் பண்ணுறேன். அல்லேலூயா. சத்துரு சொல்கிறான் பிளான் போட்டு நான் டிசைட் பண்ணுறேன், ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு நான் டிசைட் பண்ணுறேன், என் பிள்ளைக்கு நேராக வந்தாலும் என்னால் திசை திருப்ப முடியும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், உங்களுக்கு நேராக சத்துரு டிசைட் பண்ணி எல்லாம் வந்தாலும் என் ஆண்டவர் திசை திருப்பி விடுவார். இதை மாற்ற அவசியமில்லை, நிச்சயம் நிறைவேறும். எலிசா தப்ப முடியாது என்று எல்லாம் இருந்தாலும் விரோதியினுடைய நம்பிக்கையை ஆண்டவர் முறிப்பார். வெள்ளம் போல் அவன் வருவான், ஆண்டவர் கையை நீட்டி வேறு திசையில் அந்த வெள்ளம் திரும்ப கர்த்தர் கிரியை செய்வார். வாழ்விலும் ஆண்டவர் ஒன்றை நிரூபிக்க வல்லவர். இங்க இருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் இந்த மாதத்தில் இந்த வாரத்தில் ஒன்றை கர்த்தர் நிரூபிக்க அவர் விருப்பமுடையவராய் இருக்கிறார். அப்போஸ்தலர் நடபடிகள் 13ஆம் அதிகாரம் 11வது வசனம். அப்போஸ்தலர் நடபடிகள் 13ஆம் அதிகாரம் 11வது வசனம். இதோ இப்பொழுதே கர்த்தருடைய கை உன்மேல் வந்திருக்கிறது, கர்த்தருடைய கை உன்மேல் வந்திருக்கிறது. சில காலம் சூரியனை காணாமல் நீ குருடனாய் இருப்பாய் என்றார். உடனே மந்தாரமும் இருளும் அவன் மேல் விழுந்தது. அவன் தடுமாறி கைலாகு கொடுக்கிறவர்களை இந்த அதிபதிக்கு பவுல் சுவிசேஷத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறான். அங்கே ஒரு மாய வித்தைக்காரன், அவனுடைய பெயர் எலிமா. ஆண்டவருடைய வேலை பிசாசினாலே
தூண்டப்பட்டு தன்னுடைய அதிபதி மனம் திரும்பிவிடக் கூடாது என்று கிரியை செய்யும்போது பவுல் ஆவியினால் நிறைந்து ஒரு ஜெபம் பண்ணுகிறான். இவன் கண்களை குருடாக்கும். எதிர்பாராத ஜெபம். சத்துரு நினைத்தபடி காரியங்கள் திசை திருப்பி அதிபதி இயேசுவினிடத்தில் விசுவாசம் உள்ளவனாய் மாறுவதற்கு கர்த்தர் உதவி செய்தார். எஸ்தரின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 3-4 வசனங்களை வாசிங்க. எஸ்தரின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 3-4 வசனங்கள். ராஜா அவளை நோக்கி அவளை நோக்கி எஸ்தர் ராஜாத்தியே, எஸ்தர் ராஜாத்தியே, உனக்கு என்ன வேண்டும்? நீ கேட்கிற மன்றாட்டு என்ன? நீ ராஜ்யத்தில் பாதி மட்டும் கேட்டாலும் உனக்கு கொடுக்கப்படும் என்றான். அப்பொழுது எஸ்தர் ராஜாவுக்கு சித்தமானால் நான் தமக்கு செய்வித்த விருந்திற்கு ராஜாவும் ஆமானும் இன்றைக்கு வர வேண்டும் என்றால். நல்ல கவனிங்க. ராஜா எஸ்தர் இடத்துல கேட்கிறான், உன்னுடைய வேண்டுதல் என்ன? அவளுக்கு ஒரு வேண்டுதல் உண்டு. அவள் கேட்க வேண்டிய முக்கியமான காரியம் உண்டு. ஆனால் எதிர்பாராத ஒன்றை சொல்லுகிறாள். கேட்ட உடனே சொல்லியிருக்கலாம். நீங்களும் நானுமா இருந்தா நிச்சயமா என்ன வேணும்னு கேட்ட உடனே என்ன பண்ணியிருப்போம்? சொல்லியிருப்போம். ஆனால் என்ன வேணும்? ராஜ்யத்தில் பாதி மட்டும் கேட்டாலும் தருவேன்னு சொல்றாரு. ஆனால் எதிர்பாராத ஒன்றை எஸ்தர் சொல்லுகிறார். நான் செய்கிற விருந்திற்கு ராஜாவும் ஆமானும் என்ன பண்ணணும்? வரணும். இப்போ எஸ்தர் 5வது அதிகாரம் 6வது வசனத்தையும் 8வது வசனத்தையும் வாசிங்க. திராட்சரசம் பரிமாறப்படுகையில் ராஜா எஸ்தரை பார்த்து உன் வேண்டுதல் என்ன? அது உனக்கு கொடுக்கப்படும். நீ கேட்கிறது என்ன? நீ ராஜ்யத்தில் பாதி மட்டும் கேட்டாலும் கிடைக்கும் என்றான். ராஜாவின் கண்களில் எனக்கு கிருபை கிடைத்தது. என் வேண்டுதலை கட்டளையிடவும் என் விண்ணப்பத்தின்படி செய்யவும் ராஜாவுக்கு சித்தமாயிருந்தால் ராஜாவும் ஆமானும் தங்களுக்கு செய்ய போகிற விருந்துக்கு வர வேண்டும் என்பதே என் வேண்டுதலும் என் விண்ணப்பமுமாய் இருக்கிறது. நல்ல கவனிங்க. மறுபடியும் அதே சூழ்நிலை. எஸ்தர் எதிர்பாராத ஜெபம். ராஜா கேட்கிறான், உன் வேண்டுதல் என்ன? கேட்டாலும் தருவேன். நாம இருந்தா எப்படா கேட்பாரு? கேட்ட உடனே எல்லாத்தையும் என்ன பண்ணிடுவோம்? சொல்லிடுவோம் அப்படின்னு இருப்போம். ஆமான க்ளோஸ் பண்ணிடும் அப்படின்னு சொல்லியிருப்போம். ஆனால் எஸ்தர் எதிர்பாராத 2வது முறையும் ஒரு எதிர்பாராத ஜெபம். என்ன சொல்றா? மாஸ்டர், நாளைக்கும் நீரும் ஆமானும் விருந்திற்கு என்ன பண்ணணும்? வர வேண்டும். நாளைக்கு சொல்கிறேன். அது என்ன செய்தது? 2ஆம் நாள் அந்த ஜெபத்தை கேட்டு வேண்டுதலின்படி ராஜா வந்தபோது ஆமான் நினைத்த திசையிலே காரியம் செல்லவில்லை. முற்றிலும் வேறு திசையிலே காரியங்கள் நகர்ந்து ஆமானுக்கே எதிராக மாறிவிட்டது. எல்லாரும் கை உயர்த்தி, நீர் அதை எங்க வாழ்க்கையிலோ எங்க தேசத்திலோ எங்கள் பட்டணங்களிலே கர்த்தர் செய்வீராக. 2 ராஜாக்கள் 6வது அதிகாரம் 14வது வசனமும் 19வது வசனத்தையும் வாசிங்க. 2 ராஜாக்கள் 6வது அதிகாரம் 14-19. அப்பொழுது அவன் அங்கே குதிரைகளையும் ரதங்களையும் பலத்த ராணுவத்தையும் அனுப்பினான். அவர்கள் ராக்காலத்திலே வந்து பட்டணத்தை வளைத்துக் கொண்டார்கள். நல்ல கவனிங்க. அவர்கள் பட்டணத்தை சூழ்ந்து கொண்டார்கள். 19வது வசனத்துக்கு வரும்போது கண்கள் தெரியவில்லை. எங்கே நடப்பது? அடுத்த அடி எடுத்து வைப்பதற்கு தானாக அவர்களாலே தீர்மானிக்க முடியவில்லை. அடுத்த அடி எடுத்து வைக்க அவர்களுக்கு ஒரு உதவி தேவை. அல்லேலூயா.
அல்லேலூயா. யாருடைய அடுத்தவருடைய உதவி இல்லாமல் அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க முடியாது. இப்போ 1 ராஜாக்கள் 13 அதிகாரம் 4வது வசனத்தை வாசிங்க. 1 ராஜாக்கள் 13:4. பெத்தேலில் இருக்கிற அந்த பலிபீடத்துக்கு எதிராக தேவனுடைய மனுஷன் கூறின வார்த்தையை ராஜாவாகிய யெரொபெயாம் கேட்டபோது அவனை பிடியுங்கள் என்று தன் கையை பலிபீடத்தில் என்று நீட்டினான். அவனுக்கு விரோதமாய் நீட்டின கை தன்னிடமாக முடக்கக்கூடாதபடிக்கு மரித்து போயிற்று. அல்லேலூயா. தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தை அவனுக்கு பிடிக்கல. அடிப்பதற்காக கை ஓங்கினா கையை அப்படியே நின்று போச்சு. வேகத்தோடு இராணுவத்தில் ஓடி வருகிறார்கள். யாரு? பார்வோனுடைய சேனை. அந்த இராணுவம் வேகமாக ஓடி வருகிறார். யாத்திராகமம் 14 அதிகாரம் 20வது வசனம். யாத்திராகமம் 14:20. அது எகிப்தியரின் சேனையும் இஸ்ரவேலரின் சேனையும் ராம் முழுவதும் ஒன்றோடொன்று சேராதபடி அவர்கள் நடுவில் வந்தது. எகிப்தியருக்கு அது மேகமும் அந்தகாரமுமாய் இருந்தது, இஸ்ரவேலருக்கோ அது இரவை வெளிச்சமாக்கிற்று. நல்ல கவனிங்க. எவ்வளவு பிரயாசப்பட்டு ரதங்களையும் குதிரைகளையும் முடுக்கினாலும் இஸ்ரவேலரை வந்து அவங்க சந்திக்க முடியவே இல்லை. மேகம் தடுத்தது. சத்துரு நினைத்தது எல்லாம் வேகமாக வரும்போது நீங்கள் ஜெபிக்க வேகமாக உங்களுக்கு விரோதமாக வருகிற சூழ்நிலைக்கு உங்களுக்கு விரோதமாக முடுக்கி விடப்பட்டு ஜபத்தின் வேகத்தை பார்க்கிலும் சத்துரு எதிர்த்து வருகிற வேகம் அதிகமாவது போல் தெரிந்தால் இந்த நாளிலே கர்த்தர் ஒன்றை நிரூபிப்பார். அவரிடம் கேளுங்க, நான் ஜெபிக்கிற ஸ்டைலை கொஞ்சம் மாற்றணும். பார்த்தலவா சொல்லுங்க, நான் ஜெபிக்கிற ஸ்டைலை கொஞ்சம் மாற்றணும். ஆண்டவர் என் மனதில் என்ன ஜெபிக்க வைக்கிறாரோ அதைத்தான் நான் ஜெபிக்கணும். எதிர்பாராத ஒரு ஜெபம் என் வாழ்க்கையில் அவசியம். கர்த்தர் நீங்கள் அப்படி செஞ்சு பாருங்க. நம்ம மனதில் தோன்றதெல்லாம் ஜெபம் பண்ணாது, நம்ம ஆசைக்கு தோன்றதெல்லாம் ஜெபிக்காதபடி நம்முடைய மனதில் கர்த்தர் எதுக்காக ஜெபிக்க தூண்டுகிறாரோ, எந்த ஜெபத்தை நம்முடைய மனதில் வைக்கிறாரோ அப்படி ஜெபித்து பழகி பாருங்க, கர்த்தர் நிரூபிப்பார். அல்லேலூயா. வார்த்தைகளை வீணா அளப்பாதபடி, தேவையில்லாத வார்த்தைகளை ஜெபத்தில் யூஸ் பண்ணாதபடி, தேவன் மனதில் என்ன வார்த்தையை வைக்கிறாரோ, எந்த காரியத்துக்காக ஜெபிக்க சொல்றாரோ அப்படி நீங்கள் ஜெபிப்பீர்களானால், வழக்கமாக ஜெபிக்காமல் உங்க ஜெப ஸ்டைலை மாற்றுவீர்கள் என்று சொன்னால், உங்களுடைய ஆண்டவரே என்னுடைய மனதிலே தருகிற விசுவாசத்தின்படி, ஆண்டவரே அந்த விசுவாசத்தின் அடிப்படையில் நான் ஜெபிக்க எனக்கு ஒரு கிருபை தாரும். கர்த்தர் அவனை நகர விடாமல், இதற்கு மேல் அந்த ஆட்கள் நகர விடாமல் கர்த்தர் அப்படியே நிற்க செய்வார். அப்படி நிற்க செய்துதான் அவர்களோடு இருப்பவர்களை பார்க்கிலும் உங்களோடு கூட இருப்பவர் அதிகம் என்பதை கர்த்தர் நிரூபிப்பார். அல்லேலூயா. அன்றைக்கு எலிசா செய்த ஜெபம் எதிர்பாராத ஜெபம். தேவன் அவனை சுற்றி அக்கினிமயமான ரதம், குதிரை, பாதுகாப்பு எல்லாம் இருக்கு. நம்மளா இருந்தா ஆண்டவரே ஒரு ஆணை கொடுங்க, ஆண்டவரே ஒரு வார்த்தை கொடுங்க, ஆண்டவரே இந்த அக்கினிமயமான ரதங்கள் எதிரிக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கட்டும், ராஜாவுக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கட்டும், ஒரு வார்த்தை சொல்லுங்க ஆண்டவரே, நான் ஜெபம் பண்ணி இருப்போம். ஆனால் எலிசா ஜெபம் பண்ணுறான், ஆண்டவரே இவர்களுக்கு கண்மயக்கம் உண்டாகும்படி செய்யும். எதிர்பாராத ஒரு ஜெபம். அந்த ஜெபந்தான் எவ்வளவு அவர்கள் முயன்று பார்த்தாலும் அருகில் வராதபடி கர்த்தருடைய மேகம் இடையில வந்து நிற்க செய்தார். இங்க வாஸ்தவம், தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தை பிடிக்கலன்னு ஆண்டவருடைய மனுஷனை அடிக்க கையை ஓங்குகிறான், கை நின்று போயிட்டு. கர்த்தர் அங்கே நிரூபித்தாரப்பா, உன் சித்தப்படி எதையும் செய்ய முடியாது. என் பிள்ளை நீ எளிதாக என்ன பண்ண முடியாது,
தொட முடியாது. என் பிள்ளை என்ன சொல்லுகிறானோ அதை நீ செஞ்சாதான் உனக்கு ஆசீர்வாதம், அதை நீ செஞ்சாதான் உனக்கு வழி திறக்கும் என்பதை என் ஆண்டவர் நிரூபிப்பார். நேரமாயிட்டு ஒரு காரியத்தை தான் பேசியிருக்கேன். மாலை ஆராதனைக்கு வாங்க. இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு கூட பேச வரும். எலிசா செய்த ஜெப வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையில் இருக்குமானால் கர்த்தர் நிச்சயமாக நிரூபிப்பார். அவர்களோடு இருப்பவர்களை பார்க்கிலும் உங்களோடு கூட இருப்பவர்கள் அதிகம். இவங்க 2 பேர் தான், ஆனால் வந்தது பெரிய சேனை. கர்த்தர் நிரூபித்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா? எலிசாவிடத்தில் இருந்த எதிர்பாராத ஜெபத்தை கர்த்தர் பார்த்தார். அந்த ஜெபத்தை பார்த்தவர் தான் எலிசாவுக்காக கிரியை செய்ய அவர் இறங்கி வந்தார். இன்னைக்கு நம்மிடத்தில் ஆண்டவர் எதிர்பார்ப்பது எதிர்பாராத ஜெபம். உன் ஜெப ஸ்டைல் கொஞ்சம் மாறணும். வழக்கமாக ஜெபிக்கிற மாதிரி ஜெபிக்காம கர்த்தருடைய மனதில், எலிசாவுடைய மனதில் கர்த்தர் ஒன்றை வச்சார். அதை யாருக்கும் சொல்லலை, வேலைக்காரனுக்கு கூட சொல்லலை. மனதில் வைத்த அந்த ஜெபத்தின்படி எலிசா ஜெபிக்கிறார். அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்டார். கேட்டபடி அவங்களுக்கு கண்மயக்கம் உண்டாக பண்ணினார். இவனை பிடிச்சிட்டு போகலான்னு வந்தவங்களை இவன் நடத்தி கொண்டு போனான். காரணம் என்ன தெரியுமா? எலிசாவின் இடத்துல இருந்த எதிர்பாராத ஜெப வாழ்க்கை. இன்றைக்கு கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது எதிர்பாராத ஜெப வாழ்க்கை. எத்தனை பேர் அர்ப்பணிக்க போகிறீங்க? ஆண்டவரே, எலிசாவை போல எதிர்பாராத ஜெபம், அளப்புகிற ஜெபம் இல்லப்பா, வழக்கமான ஜெபம் அல்ல. தேவன் என்னுடைய உள்ளத்தில் வைக்கிற ஜெபத்தை விசுவாசத்தின் அடிப்படையில் ஜெபிக்கிற ஜெப ஸ்டைலா என் ஜெபம் மாறணும் ஐயா, என் ஜெபம் மாறணும் ஐயா. கர்த்தர் கிருபை செய்யும், கர்த்தர் கிருபை செய்யும். பரலோக பிதாவே, இந்த நல்ல காலை வேளைக்காக நன்றி. எங்களோடு கூட பேசின உம்முடைய நல்ல வார்த்தைக்காக நன்றி சொல்லுகிறோம். எலிசா நடந்து கொண்ட விதம், அதை நீர் பார்த்த தேவன், எலிசாவுக்காக கிரியை செய்ய இறங்கி வந்தீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா, எலிசா செய்த எதிர்பாராத ஜெபம் எதிரியை அடங்கி போக பண்ணினதையா. இன்றைக்கு அந்த ஜெப வாழ்க்கையை எங்களுக்கு தாரோ. சத்துரு என்ன நினைச்ச அதிகாரத்தோடு பலத்தோடு வந்தாலோ சத்துருக்கு ஒரு பாடத்தை நீ கற்பித்து கொடுக்க வேண்டுமானால், எப்பா எங்களோடு இருப்பது அதிகம் என்பதை நிரூபிக்க வேண்டுமானால், எங்களிடத்தில் எதிர்பார்ப்பது எதிர்பாராத ஒரு ஜெப வாழ்வை கர்த்தர் எதிர்பார்க்கிறீர் ஐயா. இன்றைக்கு அந்த அனுபவத்தை எங்களுக்கு தாரும் ஐயா, அந்த அனுபவத்தை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. சத்துரு நினைத்தா திட்டம் போட்டு பிளான் போட்டு ஆண்டவரே, இடம் தெரிஞ்ச எலிசா எங்க இருக்கிறான், வீடு எங்க இருக்கு தெரிஞ்சது, எந்த திசையில் இருக்கிறான் தெரிஞ்சது. அவங்க ஒரு விசுவாசத்தோடு வந்தாங்க. எலிசாவை பிடிப்போம், அரண்மனைக்கு கொண்டு வருவோம் என்ற நம்பிக்கையோடு வந்தாங்க. ஆனா எலிசாவுடைய எதிர்பாராத ஜெபம் அவர்களை கைதிகளாக மாற்றினதையா. எலிசா அவர்களை நடத்தும் அளவிற்கு நீர் கிரியை செய்தீர். இன்றைக்கு எங்க வாழ்க்கையில எங்களோடு இருப்பது அதிகம் என்பதை நிரூபிக்க வேண்டுமானால், எலிசாவை போல எதிர்பாராத ஒரு ஜெப வாழ்க்கை எங்களிடத்தில் இருக்க கிருபை தாரும். வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் வசனத்தால் இடைகட்டி நடத்தும். இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.